ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு நெக் செயின் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் இந்த கோல்டன் செயின் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். பிளைனாக இப்போ வெறும் எந்த டிசைன்ஸுமே இல்லாத இந்த பிளைன் செயின் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ரொம்பவே லாங்காக இருந்தது, அதனால என்னோட நெக் சைஸ் எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து நான் டாலர் சேர்த்து ஒரு நெக் பீஸ் பண்ண போகிறேன். ஸோ டாலர் சேர்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஹூக் வேணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி கோல்டன் ஹூக்ஸும் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இது ஓப்பன் ஆகிற டைப். ஸோ இதில் வந்து நம்ம டாலர் மாட்டி இந்த செயினில் மாட்டிட்டோன்னா அழகாக இருக்கும். அதுக்காக இந்த ஹூக்கும் செயினை வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து என்ன தேவைன்னா, நம்ம இந்த கம்மல் பாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஒரு ரிங்கு, இது வந்து லாஸ்ட்டாக இந்த கொக்கி வந்து மாட்டணும் இல்லையா, அதுக்காக இந்த ரிங் வந்து நம்ம இந்த செயினுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ 2 ரிங் நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு இந்த மாட்டுறதுக்கு இது வந்து இந்த ஹூக் இது இப்படி எடுத்து வச்சுருக்கேன் இந்த செயினுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா டாலர். ஸோ டாலராக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த பிரேஸ்லெட்டுக்கு வந்து சார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நான் இந்த செயினுக்கு பெண்டண்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் நல்லா ஒரு டார்க் கலர் இது சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிளாக் கலர் ஹார்ட் லவ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஹார்ட் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிரேஸ்லெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, செயின் இப்படி எடுத்துட்டு இப்போ இந்த ஹூக் தான் இதுக்கு மெயின். இந்த ஹூக்கை வச்சு தான் நம்ம டாலரே வந்து நம்ம போடணும். ஓகே, இது நீங்கள் இது டைட் பண்ணும் போது, அப்புறம் இந்த ரிங்கு வந்து இந்த செயின் குக்கும் போது என்ன வேணால் பண்ணும்போது இந்த கட்டிங் பிளேட் மாதிரி இருக்கும் சின்னதாக, அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கை வந்து உங்களோட நெயில்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இதை வந்து இதில் கோர்த்துறேன். இதை க்ளோஸ் பண்ணும் போதெல்லாம் உங்கள் நெயில் வந்து வலிக்கும், அதனால இந்த கட்டிங் பிளேடே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இது க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். பாருங்க, சூப்பராக நம்மளோட டாலர் வந்து இப்படி மாட்டிடுச்சு அழகா. இப்போ நம்ம இதை இந்த செயினில் போடணும். கரெக்டாக எந்த பிளேஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், மிடில் வரும். இது மூவ் ஆகிற டைப் தான். செயினில் அப்படி இப்படி ஆடிட்டே இருக்கும் அழகா. இது ஊற்றி விட்டுட்டோம்னா நமக்கு பாருங்கள் சூப்பராக நெக்லஸ் மாதிரி இருக்கும். நம்மளோட கழுத்தில் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ, டாலர் தெரிகிற மாதிரி, எல்லாம் டிஷர்ட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி அழகா. நான் வந்து இவ்வளோ சைஸ் எனக்கு இப்படி இருக்கும் நெக்கில். உங்களுக்கு பிடிச்ச வந்து பெண்டன்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். டார்க் கலர், இது வந்து லைட் கலர் ஃப்ராக்ஸு டிஷர்ட்ஸு இது என்ன போடும் போதும் வந்து இந்த டார்க்காக இருக்கிற இந்த பெண்டன்ட் போட்ட செயின் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த டாலர் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஹூக் வந்து நம்ம அதில் மாட்டணும்ல, அப்போ தான் நம்மளோட நெக்கை அது கவர் பண்ணும். ஸோ அதுக்கு இந்த ரிங்கை வந்து நம்ம இந்த செயினில் மாட்ட போகிறோம். இதுலேயே நிறைய குட்டி குட்டி ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இந்த ஹோல்ஸில் நம்ம இந்த செயினை மாட்ட போகிறோம். இந்த மாதிரி இந்த வேலை பண்ணும் போதெல்லாம் நீங்கள் கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் குத்துறது அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே நான் இப்படி மாட்டிடுறேன், அவ்வளோதான். இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக க்ளோஸ் பண்ணி விட்டுங்க லாஸ்ட்டாக. இப்போ நம்ம இதில் மாட்டியாச்சு. இதே மாதிரி இந்த சைடுக்கும் நான் வந்து ஒரு ரிங் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு ரிங் மாட்டிட்டோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ரிங் மாட்டிட்டோம். இந்த மாதிரி 2 ரிங்கு 2 சைடு மாட்டிட்டு உங்களுக்கு எந்த சைடு உங்களுக்கு கவர் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஹூக் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் இந்த சைடு மாட்டி விட்டுறேன். இந்த ரிங்கை இப்போ ஓப்பன் பண்ணி இதுலேயும் ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இப்படி மாட்டி விட்டுட்டோன்னா, இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதில் போட்டுட்டோன்னா நம்மளோட நெக்கை வந்து இது கவர் பண்ணிடும். ஓகே, நான் இந்த ரிங்கை இப்படி ஓப்பன் பண்ணுறேன். பண்ணும்போது கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணுவேன்.
பாருங்க. அவ்வளோதான். இப்படி போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். பெரிய ரிங்கை வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன ரிங் தான் போட்டிருக்கேன். ரொம்ப கோல்டு ரிங் தான், எல்லாமே கோல்டாகவே இருக்கணும். தீமில் தான் பண்ணியிருக்கோம். டடா! இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ஒரு நெக் பீஸ் வந்து கிடச்சிருச்சு. இதை நம்ம லைட் கலர் டார்க் கலர் எந்த ட்ரெஸ்க்கு வேணால் நம்ம அதை போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த சாம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு நான் இந்த டார்க் கலர் வந்து போட்டிருக்கேன். டடா! பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு நெக் பீஸ் நம்மளுக்கு ரெடி. பாருங்க, எல்லாம் பிளாக் கலரில் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கு. எனக்கு இந்த நெக் பீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் என்ன ட்ரெஸ் போட்டாலும் இதுக்கு மேட்சிங்காக நான் போட்டுக்குவேன். எனக்கு பண்ண நெக் செயின் மாதிரியே என்னோட சிஸ்டருக்கும் நான் ஒரு நெக் செயின் பண்ணியிருக்கேன். அதுவும் அவளுக்கு பிடிச்ச யூனிகார்ன் பெண்டன்ட் போட்டு செம்ம க்யூட்டாக ஒரு நெக் பீஸ் பண்ணியிருக்கேன். அவளுக்கும் என்னோட சேம் சைஸ் எடுத்து எனக்கு வந்து பிளாக் கலர் ஹார்ட்டில் லவ்னு போட்ட மாதிரி ஒரு பெண்டன்ட்டும், வெண்பாக்கு வந்து இந்த ஒரு யூனிகார்ன் போட்டு ஒரு செயின் பண்ணியிருக்கேன். அவளுக்கு யூனிகார்னா ரொம்பவே பிடிக்கும். என்னோட சிஸ்டருக்கு பண்ண இந்த யூனிகார்ன் செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்கள் அப்பா அம்மா ஹெல்ப்போட பியூட்டிஃபுல்லாக செய்யுங்க.